அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ போன வீடியோவில் நாங்கள் வந்து தெரே இஷ்க்மேன், அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெபல் சாங் பார்த்துருந்தோம். அண்ட் அதை தொடர்ந்து இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். மூணாவது அப்டேட் வந்து இட்ஸ் ஆல் அபவுட் டயஸ் ஐரே. அந்த படத்தில் வந்து லைக் ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள். என்ன டயஸ் ஐரே நீங்கள் திடீர்னு கேட்கலாம், ஆனால் இந்த படம் வந்து நம்ம பிரணவ் மோகன்லால் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். அண்ட் நம்ம ராகுல் சடசிவனுடைய டிரெக்ஷனில் நம்ம கிறிஸ்டோ சேவியரோட மியூசிக்கில் இந்த படம் வெளிவர போகுது. எப்போதுலாம் இன்னும் டேட் ஃபிக்ஸ்டாக இந்த ட்ரெய்லர் பார்த்தா தான் தெரியும். 2 minutes இந்த ட்ரெய்லர் ரெடியாக இருக்குது. போன மாதம் இந்த படத்தில் டீசரை பார்த்துருந்தோம். தட் வாஸ் டெரிஃபிக். ஸோ அந்த ஒரு எதிர்பார்ப்போட இந்த ட்ரெய்லரை பார்க்க போகிறேன். ஐ டோன்ட் நோ லைக் ஹவு இல் கோன் பி, பட் ஸ்டில் ஐ ஹோப் த பெஸ்ட் ஃபார் திஸ் லைக் ட்ரெய்லர். ஏன்னா பிரணவ் இஸ் இன்னொரு லெவல் ஆஃப் ஆக்டிங், லைக் ஹிஸ் லெவல் ஆஃப் ஆக்டிங் வாஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் இன் தி டீசர். ஸோ ட்ரெய்லர் எப்படி என்ன மாதிரி விஷயங்கள் அடங்கியிருக்குன்றது தெரியல. ஸோ இதை தாண்டி வேறு எதுவும் பேசுறதுக்கு இல்லை. ஸ்ட்ரைட்டாக அந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு மலையாளத்தில் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் மாலிவுட் மூவிஸ்னாலே தெரியும்ல, எதிர்பார்ப்பு பீக்கில் இருக்கும் எல்லாருக்குமே. ரெடியா மக்களே? ஸோ ஹியர் வி கோ ஃபார் தி ட்ரெய்லர். 3, 2, 1 and here we go. ட்ரெய்லர் ப்ரெசன்டேஷன். മ്യൂസിക്ലേ கொஞ்சம் ആ കുട്ടിയുടെ കാര്യം നിനക്ക് തോന്നിയപ്പോഴേ പറയായിരുന്നില്ലേ? ചിലപ്പോൾ അത് രക്ഷപ്പെട്ടിരുന്നെങ്കിലോ? അങ്ങനെ എനിക്ക് തോന്നുന്നതൊക്കെ നാട്ടുകാരോട് പറഞ്ഞു നടക്കാൻ പറ്റും. അവരെന്ത് കയറി? എന്നിട്ടാ തോന്നലിപ്പോ ശരിയായില്ലേ? என்ன based on some ഇത് ശരിക്കും ഞാനാണ് ആദ്യം കണ്ടത്. ഞാൻ രാവിലെ ഒരു ദിവസം നോക്കിയപ്പോൾ ഞാൻ വിചാരിച്ചു തുണിയാണ് വെള്ളത്തിൽ കിടക്കുന്നതെന്ന് വിചാരിച്ചു. ആ കുടുംബത്തിന് എന്തോ ശാപമുണ്ട് സാറേ. ആകെ ഉണ്ടായിരുന്ന ആന്തരികം അതിന്റെ അവസ്ഥ ഇപ്പം ഇങ്ങനെ ആയില്ലേ? വേറാരോടും പറഞ്ഞത് വിശ്വസിക്കും. No one would believe me. மியூசிக் தான். என்னங்க The Day of Wrath. In cinemas worldwide, Halloween 2025. So for this Halloween, you'll experience a very good Malayalam movie which gives you a horror experience for sure. As per the trailer, இந்த ட்ரெய்லரை பற்றி பேசணும். அந்த டீசர் வந்து நான் இதை பற்றி நான் முன்னாடி பேசிட்டேன். ஆனால் எனக்கு அந்த டீசரில் பார்த்தது விட இதில் வந்து அந்த பயம்ன்றது பயம் எல்லாம் இல்லைங்க. லைக் லிட்ரலி வி நோ தட்ஸ் அ ஹாரர் மூவி. அண்ட் அந்த ட்ரெய்லரில் கூட கண்டிப்பாக ஏதாச்சும் ஹாரர் எலிமெண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் லிட்ரலி எட்ஜ் ஆஃப் தி சீட்டில் நாங்கள் இருக்கும்போது என்னடா எதிர்பார்த்து பார்க்கும்போது திடீர்னு ஒரு உருவம் இல்லை திடீர்னு லைட் ஆஃப் இதாச்சும் ஒரு விஷயம் வந்து இதில் யூனோ இல் கீப் யுவர் ஐஸ் ஆஃப். ஸோ அந்த ஒரு மொமெண்ட்டில் அப்படி இருக்கும். பட் இதில் வந்து அப்படி தான் இருந்துச்சு ஒரு கட்டத்தில். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பிரணவோடைய எவ்ரி சீன், த வே ஹீ டேக்ஸ் ஓவர் ஹிஸ் கேரக்டர், லிட்ரலி ஹீ இஸ் லிவிங் த ஹோல் கேரக்டருங்க. லைக் ஆஸ் ஐ டோல்ட் இன் தி டீசர் இட்ஸ் த சேம் திங். இப்போவே நீங்கள் பாருங்கள், அவர் வந்து லிட்ரலி அதான் அவருடைய கேரக்டர் ரொம்ப அழகாகவே கொண்டு போகிறாரு. அண்ட் இன்னொரு பக்கம் அதில் வந்து ஹாரர் எலிமெண்ட்ஸை தாண்டி நேச்சுரலாக இருக்குது. ஒரு நேச்சுரலான ஒரு படத்தை பார்க்கும்போது எப்படி இருக்கும் அந்த ஃபீல் வந்து எனக்கு தோணுது. லைக் பார்க்கும்போது நேச்சுரலாக இருக்குது. எதுவுமே எங்கிட்ட அந்த எடிட் பண்ண விஷயங்கள் இருக்கும், விஎஃப்எக்ஸ் இருக்குது, அதெல்லாம் எதுவுமே எனக்கு அவ்வளோவா இல்லை. பட் இந்த ஒரு விஷயம் இட் சீம்ஸ் டு பி ரியலி அ குட் மூவி எனக்கு தெரிஞ்சு. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், ஆரம்பத்திலே அந்த குழந்தைய பற்றி பேசினாங்களான்ற மாதிரி அவங்க கேட்டாங்க. ஸோ இட்ஸ் கோன் பி அ ஹாண்டட் கர்ஸ்ன்னு தான் எனக்கு தோணுது.
ஒரு சாபம், அந்த சாபத்தை வந்து அந்த வீட்டில் இருக்க இவர் தான் அதை ஃபேஸ் பண்ணுறாரு போல். பட் இதில் வந்து எந்த ஒரு பேய் விஷயம், அது வந்து ஒரு கேர்ளா இல்லை பாயான்றதெல்லாம் they haven't revealed any single thing. பட் இட்ஸ் a story of a family which has been cursed என்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. பட் எனக்கு இதை தாண்டி எனக்கு வந்து இதை டீகோட் பண்ணுற அளவுக்கு எனக்கு தெரியலை. பட் அந்த ஒரு குட்டி எலிமெண்ட்டில் வந்து லைக் அந்த ஒரு சின்ன போர்ஷனில் நமக்கு இதுதான் ஃபேக்ட்ன்றது சொல்லிட்டு they just skip the whole thing. and அதுக்கப்புறம் பிரணவோட அந்த வீட்டில் நடக்கிற எல்லா விஷயங்களும் அவர் எப்படி அதை ஃபேஸ் பண்ணுறாரு, அந்த பயமாக இருக்கட்டும், அந்த முகத்தில் தெரியுற அந்த பயம். அண்ட் இன்னொரு பக்கம் லாஸ்ட்டில் வந்து அந்த ட்ரெய்லரில் அவர் பண்ண அந்த விஷயம், கண்ணாடியை பார்த்து இப்படி பண்ண வேண்டியவர் இப்படி பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த சீன் சேஞ்ச் ஆகி அந்த கேமராவை கட் பண்ணிவிட்டு இன்னொரு பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமரா ஆங்கிள் வந்து அவருடைய முகத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு ஆக்ரோஷம் நாங்கள் பார்த்தோம். தட் வாஸ் லிட்ரலி த பெஸ்ட். அந்த இடத்துல தான் நான் வந்து மிரண்டு போயிட்டேன். அந்த கேரக்டரில் எப்படி இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது, அந்த எதிர்பார்ப்பு தான் எப்படி இதை கையாண்டு எப்படி இந்த படத்தை கொண்டு போக போகிறாரு அப்படின்றது தான். அண்ட் மாலிவுட் ரீசெண்ட் டைம்ஸில் கொடுக்குற எல்லா படங்களும் ஐ எம் நாட் ஈவன் சர்ப்ரைசிங், பட் ஸ்டில் அவங்க வந்து கொடுக்குற எல்லா படமும் இது பெஸ்ட்டாக தான் இருக்குது. அண்ட் இன்னொரு பக்கம் நான் யோசித்த விஷயங்கள் அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே நல்ல. இதை பற்றி எனக்கு இதுக்காகட்டு உங்கள் கைக்கு நான் தந்துடுறேன். இது எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் இருந்திருக்கலாம், இல்லைனா அப்படி இப்படி இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் இன்னொரு பக்கம் இந்த ஃப்ரெண்ட் வந்து சொல்கிறாருல்ல, ஒரு வெள்ளை க்ளோத் வந்து காற்றுல இருந்த மாதிரி ஒரு விஷயம், அதான் பேஸ்டாக அதான் ஆன் சம் ட்ரூ ஈவெண்ட்ஸ் தான் பண்ணோம். சம் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸ் சம் ஏதோ நடந்ததில் வந்து எடுத்து இதில் வந்து தந்திருக்காங்க. அண்ட் அவர் சொல்லும் போதும் லைக் அவரோட இந்த ஃபேஸ் ரியாக்ஷனாக இருக்கட்டும், அந்த தண்ணியில் அவர் வந்து போயிட்டு இருந்த அந்த சிந்திக்கிற விஷயமா இருக்கட்டும், ஈச் அண்ட் எவ்ரி சீன் டிபிக்ஸ் சம் சார்ட் ஆஃப் ஸ்டோரி நமக்கு வந்து சொல்ல முடியுது. அவ்வளோதாங்க, மற்றபடியெல்லாம் இல்லை. இந்த ட்ரெய்லர் வந்து பார்க்கணுன்னு ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். பட் இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணணும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அதுக்கு கமெண்ட்டும் ஒரு சிலவங்க பண்ணியிருந்தாங்க. அண்ட் தேங்க்ஸ், அவங்களுக்கு ஞாபகப்படுத்தினால தான் இன்னொரு பக்கம் நான் அது வந்து பார்த்தேன். இல்லைன்னா இது வந்ததே தெரியாமல் போயிருக்கும். தட்ஸ் இட்டுங்க, ஐம் டன் வித் திஸ் வீடியோ. அண்ட் நான் பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிட்டேன். அண்ட் இதை தாண்டி உங்களுக்கு பல கருத்துக்கள் இருந்தால் கீழே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம், அதை நான் பார்த்து தெரிந்து கொள்வேன். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த இந்த வீடியோக்கு நான் ரியாக்ட் பண்ணணும், இல்லைன்னா அதை பற்றி யாராச்சும் பேசணும் இருந்தால் கூட கீழே கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக எடுத்து நான் பண்ணுவேன். அண்ட் இன்னொரு விஷயம் நான் மறந்துட்டேங்க, இப்போ தான் அதுவும் ஞாபகம் வருது. மியூசிக், கிறிஸ்டோ சேவியர் லிட்ரலி லைக் ஹீ கேவ் த மியூசிக் விச் அந்த இடத்துக்கு தேவையோ அந்த மியூசிக் இருந்துச்சு. ரொம்ப அதிகமான சத்தத்தை போட்டு பயமான ஒரு மியூசிக்கை வச்சு அந்த ஹோல் ட்ரெய்லரை பயந்து பார்க்குற அளவுக்கு இல்லாமல் ஈச் சம் சில் மூமெண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு அந்த பாயிண்டில் நமக்கு தந்திருந்தார். அண்ட் அவருக்கு அந்த க்ரெடிட்டை கொடுக்கணும். ஸோ அதுதான் விஷயம். அண்ட் இந்த டிரெக்டரும் பிரம்மயுகம் பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்க இருந்தால் கண்டிப்பாக அந்த போயிட்டு பாருங்கள். ஐ சஜஸ்ட் தட் மூவி. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனோட இந்த படத்தை பார்க்குறீங்கன்னா ஐ டோன்ட் ஹவ் யூ வில் ஃபீல் இட், பட் டோன்ட் ஃபீல் டிசப்பாயிண்டட். இந்த படம் வந்து எப்படியுமே இட் வில் கிவ் சம் ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஹாலோவின் வேறு அந்த டைமுக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் ஃபார் திஸ் மூவி. அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இதுக்கு முன்னாடி எல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன். அந்த வீடியோ முடிச்சிட்டேன். தட்ஸ் இட். திஸ் இஸ் சிம்பிளி ஹாரி சைனிங் ஃப்ரம் ஹியர். அண்ட் மறக்காமல் கண்டிப்பாக சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள். அதை நீங்கள் உங்கள் கடமைக்கு பண்ணிடுங்க. எனக்கு என் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ தட்ஸ் இட். ஐ மீன் திஸ் வீடியோ. ஸோ திஸ் இஸ் சிம்பிளி ஹாரி சைனிங் ஃப்ரம் ஹியர். ஒன்ஸ் அகெயின் டாடா, பாய் பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.